சம்மங்கி சாகுபடி செஞ்சிட்ருக்கீங்களா? அதில் வரக்கூடிய பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் எப்படி பெறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல மாவு பூச்சி. இது இலைகளை உட்காந்து சாரை உறிஞ்சும் போது இலைகளில் தேன் போன்ற திரவத்தை சுரக்குது. இதனால் இலைகளில் கரும் பூஞ்சா நோய்களுமே படியுது. இதனால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு மகசூலுமே அதிக அளவு குறையுது. அடுத்தாக இலைப்பேன். இது இலைகளை உட்காந்து சாரை உறிஞ்சும் போது இலைகளில் வெண்ணிற கோடுகள் காணப்படுது. பூக்கள் எல்லாமே உருக்குலைஞ்சு சிறியதாக காணப்படுது. அடுத்ததாக மொட்டுப்புழு. இது மொட்டுகளில் மற்றும் பூக்களில் உட்காந்து உலக திசு பகுதிகளை சாப்பிடுது. இதனால் மொட்டுகள் எல்லாமே கருகி உதிர்ந்துருது. இந்த நூற்புழுக்கள் வேறு பகுதிகளை முடிச்சு ஏற்படுத்துறதுனால நீர் மற்றும் உணவு போக்குவரத்து பாதிக்கப்படுது. இதனால் செடியோட வளர்ச்சி குறையுது, பூக்கள் வைக்கிறது குறையுது. அடுத்ததாக செடி முழுவதுமாக வாடி போய் காணப்படுது. இந்த சாரஞ்சு பூச்சி, புழுக்கள், நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த நம்ம தயாரிப்பான இன்ஃபினிட்டியை பயன்படுத்தினாலே போதும். இன்ஃபினிட்டி இயற்கை பூச்சிக்கொல்லி கூட்டமைப்பு. இதில் 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த நுண்ணுயிர்கள் சாரஞ்சு பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் நூற்புழுக்கும் ஒரு நோயை ஏற்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுது. பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அதனால் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்கிறதுக்கு நம்ம அல்மைட்டியை பயன்படுத்தினாலே போதும். அல்மைட்டியில் 11 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. இது உரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் பூஞ்சான கொல்லியாகவும் பயிரூக்கியாகவும் செயல்படுது. இதனையும் சேர்த்து பயன்படுத்தும் போது பூச்சி தாக்குதலையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம், மகசூலை அதிகரிச்சலாம். மேலும் இது போன்ற விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.